ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைக் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற அந்த வீடியோவுடைய ரெண்டாவது பார்ட். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய அது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. அதில் வந்து ட்ரேடிங் கால்குலேட்டரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இதே மாதிரியான தம்ப்நெயில் தான் இருக்கும். ஸோ பார்ட் 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் கால்குலேட்டரில் நம்ம வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பேசிக்காக ஒரு ட்ரேடை வந்து பிளான் பண்ணணும், அதாவது வந்து ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ட்ரேடிங் கால்குலேட்டரில் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ட்ரேடை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து என்னுடைய ப்ரீமியமான கோர்சஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இது சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மந்த்லி, இயர்லி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எல்லா கோர்ஸுமே எனக்கு பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற டேப் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ வந்து நம்ம ட்ரேடிங்குடைய எப்படி வந்து லாக் பண்ணுறது, அதாவது ட்ரேடிங்கை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான கேபிட்டல் அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியல் டேஸில் நான் வந்து முதல் ஸ்டார்ட் பண்ணதே 1000 ரூபா 2000 ரூபா இப்படி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் திங்க் பண்ணலை. ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை திங்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 10,000 ருபீஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10,000 ருபீஸ் அந்த மாதிரியான கேபிட்டல் தான் இருக்குது. அதாவது நிறைய பேர்த்துக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த இதில் நான் ட்ரேட் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. நான் கேபிட்டல் ஜாஸ்தியாக தான் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் வந்து போன வாரம் இந்த வாரம் அந்த 10ஆம் தேதியிலேருந்து நான் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணேன். ஒரு இந்த வீக் மட்டும் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணேன். அதில் எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை நமக்கு போட்டுக்கணும். அதில் வந்து டே நம்ம எப்படி ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன் ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். டே ஸ்ட்ராட்டஜி, டோட்டல் கேபிட்டல் யூஸ்டு. இது வந்து டோட்டல் கேபிட்டலுங்கிறது 10,000 ரூபா. சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க, ஆனால் 50,000 தான் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூசேஜ் கேபிட்டல் வந்து 50,000 தான். ஸோ அதை கேபிட்டல் யூஸ்டு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம வந்து 10,000 யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டையும் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கம்மியான அமௌண்ட்டில் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். அதனால் வந்து இப்போ மண்டே 10ஆம் தேதி இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுங்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் கிடையாது. இதில் எஸ்எம்சி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவோம். ஏன் அந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா, இது ப்ரைஸ் ஆக்ஷனுடைய ஒரு டீட்டெயில் வெர்ஷன் தான். சப்ளை டிமாண்டு ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய டெக்னிக்ஸு வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இது ஒரு டிஸ்க்ரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம், ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் கிடையாது. ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, டிஸ்க்ரிஷனரினா என்ன அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோவும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸல் ஷீட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இதில் வந்து டேட்டு, அந்த டே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் யூஸ்டு, டோட்டல் கேபிட்டல் இதை போட்டிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மண்டேயில் எடுத்த ப்ராஃபிட் வந்து 2,561 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த 3,000 ரூபாயோ சம்திங், இந்த இதில் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கேன், லைவாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இது ஒரு ப்ரீவியஸாக 2 வீடியோஸ்க்கு பின்னாடி போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லைவாகவே நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன், ட்ரேடிங் இந்த இதில் எடுத்த ஒரு நாளுடைய ட்ரேடிங். ஸோ எப்படி வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகுது, எப்படி வந்து நமக்கு அந்த ட்ரேடு வந்து வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு எல்லா நாளுமே ப்ராஃபிட் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லா நாளுமே ப்ராஃபிட்டுக்கு நம்ம வரும்னு சொல்லி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். அதனால் நம்மளுடைய சிஸ்டம் என்ன, ட்ரேடிங் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ மண்டேயில் பார்த்தீங்கன்னா 2,561 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே நெட் ப்ராஃபிட் கெயின் வந்து 2,561 ரூபா. பர்சன்டேஜ் வந்து டோட்டல் கேபிட்டலில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது 25% வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். 2,500, ஏன்னா 10,000 வச்சு 2,500 எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது 2,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். லாஸ் பண்ணதுனால 561 ரூபா தான் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கெயின். ஏன்னா 2,561 ரூபா எடுத்திருந்தோம், அதில் 2,000 ரூபா லாஸ் பண்ணிட்டோம்னா 561 ரூபா தான். ஸோ இன்றைக்கி வந்து கெயின் வந்து 20% லாஸ், ஓகேங்களா, -20%. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து 3,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போது 3,000 ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் 561, 3,561. இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளான எக்ஸல் ஃபார்முலாவில் நீங்களே கூட்டி போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இது போட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து 3,675.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7236 ரூபா வந்து ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட் இந்த 4 டேஸில் கெயின் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கிடையாது, அதாவது இன்றைக்கி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் கிடையாது, ஏன்னா ஹோலிங்கிறதுனால மார்க்கெட் லீவு. ஸோ இந்த வீக்குடைய ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரேடோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸோடைய எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணணும். நம்மளுடைய ட்ரேடராக நம்மளுடைய எஃபிஷியன்சியை நம்ம மெஷர் பண்ணால் தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் வந்து என்னென்னா, எதை நீங்கள் மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங்கில் வந்து நம்ம எத்தனை ட்ரேட் எடுக்கிறோம், அதில் வந்து எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது, டோட்டலாக எத்தனை ட்ரேட் லாஸ் ஆகுது, டோட்டலாக எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது, ஆவரேஜ் லாஸ் எவ்வளோ, ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ, இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7236 ரூபா எடுத்திருக்கோம் 10,000 ருபீஸ் வச்சு. அப்போது நமக்கு 72% ப்ராஃபிட். ஓகேங்களா? இதே 1 லேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதே 1 லேக் கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 72,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான், நீங்கள் எவ்வளோ ரூபா வச்சு பண்ணாலுமே அந்த சேம் கான்செப்டில் தான் வரும். 72% ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இப்போது பர் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18% நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அதாவது டோட்டலாக 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4 ட்ரேடில் 18% ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணுறது தான், டோட்டல் டிவைடட் பை 4. எத்தனை ட்ரேட் எடுத்தோமோ அதை டிவைடட் பை அத்தனை ட்ரேடு, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இப்போது அதே மாதிரி டோட்டல் ப்ராஃபிட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு ஆல்ரெடி இங்கே கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் பர் ட்ரேடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1809 ரூபா. அதாவது 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4 ட்ரேடில் வந்து டோட்டலாக நம்ம கெயின் பண்ணது 7236. அப்போ டிவைட் பை 4னு போட்டோம்னா 1809 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட் நாள் மட்டும் 2 ட்ரேட் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் எங்கிட்ட இருக்க ரெக்கார்டட் வீடியோ, அதை நான் போடுறேன். ஆனால் அதில் வாய்ஸ் வந்து நான் பேசியிருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நான் வந்து நடுவில் தான் நான் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசியிருப்பேன். அதனால் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணதுனால நான் அதிகமாக பேசலை. இந்த வீடியோ மேபி போரிங்காக இருக்கலாம், ரொம்ப லாங் டைம். ஆனால் லைவ் ட்ரேடிங் வீடியோ வேணால் போடுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அதிகமாக பேசலை, கொஞ்சமாக தான் பேசியிருக்கேன். அதனால் வந்து அதை போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போடல. இருந்தாலும் நான் போடுறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்பப்போ சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் எதாவது யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போது டோட்டல் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லாஸ் ஆகிருக்கு. டோட்டல் வின்னு வந்து 3 வின் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து 4 ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வின்னிங் ரேஷியோ அப்படின்னா 3 ட்ரேடு வின் ஆனதுனால 4 ட்ரேடில் 75% வந்து வின்னிங் ரேஷியோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வின்னிங் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வின்னான நாள், இந்த 2000 ரூபா லாஸ் ஆனால் பார்த்தீங்களா, இந்த நாளை கழிச்சிட்டு வின்னான நாள் மட்டும் கூட்டினீங்க அப்படின்னா 9236 ரூபா. ஒரே ஒரு நாள் லாஸ் ஆகிருக்கும். அதனால் லாஸிங் டோட்டல் வந்து 2000 ரூபா தான். சரிங்களா? இப்போது இதை வந்து வின் டோட்டல் லாஸ் டோட்டலுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் வந்து வின் ட்ரேடுக்கு எவ்வளோ, ஒரு பர் ட்ரேடு வின் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 3 ட்ரேடு வின் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3078. லாஸ்ட் ட்ரேடு வந்து 2000 ரூபா தான். ஏன்னா ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கீங்க, அந்த ஒரு ட்ரேடு தான் வின் பண்ணியிருக்கீங்க. ஒரு ட்ரேடு தான் லாஸு. அதனால் ஒரு ட்ரேடு தான் வந்து டிவைட் பை 1ங்கும்போது அதே அமௌண்ட் தான் வரும். இப்போது இந்த 3078 ரூபா 2000 ரூபா அப்படிங்கும்போது நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வருதுன்னா, ரிஸ்க் வந்து நம்ம 2000 ரூபா எடுத்திருக்கோம், ரிவார்டு வந்து 3078 ரூபா எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது 1:5.4 தான் வருது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ணுறது ஒன்று. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாகவே அந்த அளவுக்கு எடுக்கிறோம், ஏன்னா லாஸும் சேர்த்தானே கனெக்ட் பண்ணோம். அப்போ டோட்டல் ஓவரால் வந்து நம்மளுடைய சிஸ்டமுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வின்னிங் ரேஷியோவில் நம்ம அதிகமாக இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேடராக லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கம்மியாக வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா உங்களுடைய வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கனால. ஸோ இது வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் இது ஒரு இம்பார்ட்டண்டான டூல் இது. இதை வச்சு நீங்கள் இது மாதிரி தான் நம்ம ட்ரேடை வந்து லாக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ட்ரேடர் ஆகணும்னா இந்த மாதிரி நம்ம ட்ரேடை ரெக்கார்டு பண்ணணும், இந்த மாதிரி ட்ரேடை வந்து நோட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட் கெயின் ஆச்சு இல்லைங்களா, இது வந்து ஈக்விட்டி கர்வ்னு சொல்லுவோம். அதாவது வந்து டோட்டலாக 2561 ரூபா ஒரு நாள் ப்ராஃபிட் இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 561 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம 3561 ரூபாய்க்கு வந்தோம். அதுக்கு அடுத்த நாள்
7,236 ரூபாய்க்கு வந்தோம். அதாவது நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட்டுடைய கிராஃபை தான் காட்டுது. இதுதான் வந்து ஈக்விட்டி கர்வ்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஈக்விட்டி கர்வ் லாங் டேர்மில் போகும்போது நமக்கு அப் சைடில் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். நம்ம எக்ஸாக்டாக எல்லா ட்ரேடுமே நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எஃபிஷியன்ஸாக பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரேடுடைய இந்த ஷீட் எடுத்து பார்க்கணும். அந்த ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ் அப்படிங்கிறதும் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் முன்னாடி நாள் என்ன ஆச்சு, இப்போது நிலைமை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அன்னைக்கு ட்ரேடு நீங்கள் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிறது முடிவெடுக்கணும். இது இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் மொத்தமாக அமௌண்ட் காலி ஆனதுக்கப்புறம் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதனால் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்டு வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த நாளைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் எஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஈக்விட்டி கர்வ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ட்ரேடை எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்குது இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரேடிங் பிஹேவியர். இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.